ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். மாசி மாத சிறப்புகளில் ஒன்று மகா சிவராத்திரி. மாதந்தோறும் தேய்பிறை சதுர்தசி திதி நாளை சிவராத்திரி என்று அழைக்கிறோம். சிவபெருமானை வழிபட உகந்த ராத்திரி என்பதால் அது சிவராத்திரி என்று அழைக்கப்பட்டது. அதிலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மற்ற 11 மாத சிவராத்திரியை விடவும் மிகவும் மகிமை பொருந்தியது. இந்த காலகட்டத்தில் சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார். கும்பம் என்றால் பரிபூரண குடம் என்று பொருள். பிரளய காலம் முடிந்த பின் கும்பத்தில் இருந்தே இந்த உலகம் வெளிப்பட்டது. அமிர்தமும் கும்பத்தில் தான் இருந்தது. பரிசுத்தமான கும்பத்தில் இறை சக்தியை ஆவாகனம் செய்ய முடியும். இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையதாக விளங்கும் கும்பம் போன்றது கும்ப மாதம் எனப்படும் மாசி மாதம். மாதங்களில் இது 11வது மாதம். 11 என்பது ஜோதிடத்தில் லாபஸ்தானம். எனவே 11ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகியவற்றை உரிய வழிபாட்டின் மூலம் பெறலாம் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட மாசி மாதத்தில் சிவ வழிபாடு செய்வது மேலும் சிறப்புகளை அள்ளித்தரும். அதிலும் மகா சிவராத்திரி வழிபாடு வாழ்வில் உண்டாகும் தடைகளை நீக்கி சுப வாழ்வு அளிக்கும். மேலும் மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்ட வரம் கிடைக்கும். முன்னொரு காலத்தில் பிரளயத்தின் போது உலக உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின. இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள். அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களையும் படைத்தருளினார். அவ்வாறு உமையவள் சுவாமி மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி. இந்த பிரபஞ்சம் மீண்டும் தோன்ற இறைவன் அருள் செய்த காலம் இது என்பதால் மிகுந்த சிறப்பினை உடையது என்கின்றன ஞான நூல்கள். அப்படிப்பட்ட சிவராத்திரி நாளில் இரவு விழித்திருந்து சிவ வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்கிறார்கள் நம் பெரியோர்கள். மகா சிவராத்திரி விரதம் அந்த நாளில் காலையிலே தொடங்கிவிடும். இந்த ஆண்டு பிப்ரவரியான 26ஆம் தேதி இன்று மகா சிவராத்திரி ஆகும். எனவே இன்று காலை சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும். விரதம் இல்லாதவர்களும் இந்த நாளில் காலையில் எழுந்து கொள்வது அவசியம். அன்றைய பகல் பொழுதில் தூங்கக்கூடாது. மாலை 6 மணி முதல் சிவராத்திரி காலம் தொடங்கும். எனவே மாலை அதற்கு முன்பாக நீராடி சிவ வழிபாட்டுக்கு தயாராவது அவசியம். அதன் பின் மறுநாள் காலை வரை விழித்திருப்பது மிகவும் அவசியம். விழித்திருப்பது என்றால் பொழுதுபோக்காக நேரத்தை கழிக்கக்கூடாது. மாறாக சிவநாம ஜபம் செய்து கொண்டும் சிவபுராணம் படித்து கொண்டும் ஆலயங்களில் சிவனுக்கு நடைபெறும் ஆராதனைகளை தரிசனம் செய்தபடியும் விழித்திருக்க வேண்டும். இரவு முழுவதும் விழித்திருக்க இயலாது என்பவர்கள் இரவு 11:30 மணி முதல் 12:30 மணி வரை கட்டாயம் விழித்திருக்க வேண்டும். அந்த வேலை குறித்து பேசும் ஞானிகள், ஓர் அணை உடைந்து அதிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்தால் எவ்வளவு சக்தி வெளிப்படுமோ அதுபோன்று பிரபஞ்சத்தின் ஆற்றல் மையத்திலிருந்து சக்தி வெளிப்பட்டு இந்த பூமியில் பரவும் என்கிறார்கள். சொல்ல போனால் அந்த சக்தியின் ஒரு கூறுதான் நம் உடலுக்குள்ளும் இருக்கிறது. அதனால்தான் சித்தர்கள் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். வெளிப்படும் பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள் இருக்கும் சக்தியை தூண்டி அபரிவிதமாக அதை பெருக செய்யும். நாம் ஒவ்வொருவரும் இந்த மனித பிறப்பை எடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பிறப்பின் நோக்கமே அதை அறிந்து கொண்டு அதை நோக்கி நகர்வதுதான். அவ்வாறு நாம் நினைப்பதை சாதிக்க வேண்டும். சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு சக்தி வேண்டும். அந்த சக்தியை உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கும் நேரமே மகா சிவராத்திரியின் நடுநிசி வேலை. எனவே குறைந்தபட்சம் நடுநிசி வேளையில் விழித்திருந்து அமர்ந்த நிலையில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. மேலும் மகா சிவராத்திரி இரவில் கேளிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இதற்காகவே அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அடியவர்களோடு கூடி இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆலயத்தில் நடக்கும் வழிபாடுகளும் பாராயணங்களும் நமக்கு புத்துணர்ச்சியை அளித்து விழித்திருக்க உதவும். 4 கால பூஜைகளின் சிறப்புகள். முதல் காலம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த காலத்தில் சிவபெருமானை சோமாஸ்கந்தராக வழிபட வேண்டும்.
சா கூட்டல் உமா கூட்டல் ஸ்கந்தர் என்பதே இணைந்து சோமஸ்கந்தராக மாறியது. உமை மற்றும் கந்தனுடன் விளங்கும் சிவபெருமான் என்பது இதன் பொருள். இல்லறமே நல்லறம் என்று ஈசன் விளக்கும் திருக்கோலம் இது. இந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் நம் வினைகள் அகலும், ஞானம் பெருகும். சத்து இறைவன், சித்து இறைவி, ஆனந்தம் முருகன் என சச்சிதானந்த திருக்கோலமாக திகழ்வது சோமஸ்கந்தர் திருக்கோலம். இந்த கோலத்தில் இறைவனை தரிசனம் செய்தால் திருமண வரம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகளின் ஆரோக்கியமும் கல்வி அறிவும் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். சிலர் வீடுகளில் எப்பொழுதும் சண்டை சச்சரவாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வழிபட வேண்டியது இக்கால பூஜை ஆகும். இரண்டாம் கால பூஜை மாலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை. இந்த கால பூஜையில் நாம் ஈசனை ஸ்ரீ தட்சணாமூர்த்தியாக வழிபடுவது சிறந்தது. கல்வி, யோகக்கலை, இசை மற்றும் கலைகளை கற்பிக்கும் ஞானாச்சாரியாக திருக்கோலமே ஸ்ரீ தட்சணாமூர்த்தி திருவடிவம். தட்சணம் என்பதற்கு தெற்கு, ஞானம், சாமர்த்தியம், ஆற்றல், ஆளுமை, யோகம் மற்றும் வீரம் என்று பல பொருள்கள் உண்டு. இவை யாவற்றையும் உடையவர் ஆதலால் தட்சணாமூர்த்தி எனப்படுகிறார். இவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். இல்லறத்தில் இருந்து ஞானத்தை நோக்கி நகர வேண்டியதை உணர்த்தும் திருக்கோலம். இவரே பிரபஞ்ச குரு. எனவே இவரை வழிபட்டால் மெய்ஞானம் சித்திக்கும். கல்வி கேள்விகளில் ஞானம் உண்டாகும். கலைகளில் ஈடுபாடு உடையவர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் இது. படிப்பில் இருந்த தடைகள் நீங்கி வல்லுநர்களாக திகழ வழிபட வேண்டிய மூர்த்தி ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஆவார். மூன்றாம் கால பூஜை இரவு 12 மணி முதல் 3 மணி வரை. லிங்கம் என்றால் உருவம், உற்பவம் என்றால் வெளிப்படுதல் என்று பொருள். லிங்கோற்பவம் என்ற சொல்லுக்கு உருவமற்ற இறைவன் வடிவம் கொள்ளுதல் என்று பொருள். ஆலயங்களில் கருவறைக்கு பின் கோஷ்டத்தில் இந்த திருமேனியை தரிசிக்கலாம். லிங்கபானத்தின் நடுவில் சந்திரசேகர் திருமேனி போல் அமைந்திருப்பதே லிங்கோற்பவர் ஆவார். அடிமுடி காண முடியாத புராணத்தை சித்தரிக்கும் இந்த திருக்கோலத்தை மூன்றாம் கால பூஜையில் தரிசனம் செய்து வழிபடும் போது ஈசனே இந்த பிரபஞ்ச வடிவானவன் என்கிற தன்மை புரியும். சகலமும் அவனே என்று உணர்ந்து தரிசனம் செய்யும் பொழுது மாயைகள் விலகும். ஈசன் அக்னி வடிவமாக இந்த காலத்தில் தோன்றி அருள்வதால் நம் பாவங்களை போக்குவார். முன்வினைகள் தீரும். பாவங்களும் வினைகளும் நீங்கிவிட்டால் இவ்வாழ்வில் தொல்லைகள் தீரும். வாழ்வில் உயர் நிலைகளை அடைய இந்த தடைகள் தன்னால் விலகும். நான்காம் கால பூஜை அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை. சிவபெருமானின் திருக்கோலங்களுள் உன்னத வடிவாக திகழ்வது ரிஷபாரூட மூர்த்தி. திருக்கோயில் திருவிழாக்களில் பெருமானின் ரிஷப வாகன காட்சிக்கான அடியார்கள் காத்து நிற்பர். சிவபெருமான் தன் அடியார்களுக்கு ரிஷப வாகனராக திருக்கோலம் காட்டி ஆட்கொண்டு அருளியதை பெரிய புராணத்தில் பல அடியார்களின் வரலாற்றின் மூலம் அறிய முடியும். இந்த திருக்கோலத்தில் இறைவனை வழிபட்டால் இனி வாழ்வில் துன்பங்கள் இல்லை என்கிற நிலை உண்டாகும். சௌபாகியம் கிட்டும். பிறவியில்லா பெருவாழ்வும் வாய்க்கும் என்கின்றன ஞான நூல்கள். இல்லறத்தில் இருந்து ஓர் ஆன்மா எப்படி படிப்படியாக உயர்ந்து சிவநிலையை அடைய வேண்டும் என்பதை விளக்கும் அற்புத விளக்கமே மகா சிவராத்திரி வழிபாடு. இத்தகைய அற்புதமான வழிபாட்டினை தவறாமல் செய்து அனைவரும் ஈசனின் அருளை பெற வேண்டுகிறோம். இந்த சிவராத்திரி நாளில் கட்டாயம் சொல்ல வேண்டிய 8 நாமங்கள். சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை உண்டு. மூல மந்திர ஜபம் செய்வது சிறப்பு. ஆனால் அதற்கு தீட்சை பெற்றிருக்க வேண்டியது அவசியம். தீட்சை பெறாதவர்களும் சொல்ல உகந்த 8 அற்புத நாமாக்களை நம் முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். இது சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 8 நாமாக்களையும் மகா சிவராத்திரி இரவு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்ல நற்பலன்கள் அதிகரிக்கும். நம் துன்பங்கள் தீரும். பலன் தரும் 8 நாமாக்கள் என்னவென்றால்: ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசனாய தேவாய நம, ஓம் பசுபதையே தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நம, ஓம் உக்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் மகதே தேவாய நம. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. நற்றுணையாவது நம சிவாய. சிவாய நமவென சிந்தனை செய்வோர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.